என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்மாவதி. டெய்லி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்வெளியில பொதுவாவே ஒவ்வொரு அதிசயமும் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே தான் வருது. அதுல ஒரு குறிப்பிட்ட அதிசயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுதாங்க 6 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல சந்திக்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். அத அறிவியல் பூர்வமா எப்படி பார்க்கலாம், ஜோதிடத்தின் வாயிலா எப்படி பார்க்கலாம், இந்த 2 விஷயத்தையுமே இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல அறிவியல் பூர்வமா இந்த 6 கிரகங்களையுமே ஒன்னாப்ல நம்மளால பார்க்க முடியுமா? ஒரே நேர்கோட்டுல தானே வருதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுங்க. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிஸ்கோப் வழியா ஒரு சில கிரகங்களை நம்மளால பார்க்க முடியும். அப்படி நாம வெறும் கண்களால மேல பார்க்கும்போது அது ஒரு நட்சத்திர வடிவமா தான் நமக்கு தெரியும். ஆனா அது நட்சத்திரம் கிடையாது, அது ஒரு கிரகங்கள். எந்த மாதிரியான கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல செவ்வாய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாழன், அதுக்கப்புறம் மெர்க்குரி, அதுக்கப்புறம் வீனஸ். இந்த எல்லா கிரகங்களுமே நம்மளால கண்ணாலேயே பார்க்க முடியும். ஆனாலும் நம்ம கண்ணால பார்க்கும்போது அது ஒரு நட்சத்திர வடிவில தான் தெரியும். டெலிஸ்கோப் மூலியமா நீங்க பார்க்கும்போது அதோட முழு வடிவத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். இதுல யுரேனஸ் அப்புறம் சரிக்கோள் இந்த 2 கிரகத்தையுமே நாம டெலிஸ்கோப் இல்லாமையும் பார்க்க முடியும். ஆனா டெலிஸ்கோப்ல பார்த்தோம் அப்படின்னா அது சுத்தி இருக்கிற கிரகங்களும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவியல் ஆராய்ச்சி செய்யறவங்க, பர்டிகுலரா விண்வெளி ஆராய்ச்சி செய்யறவங்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு புது நிகழ்வு நடக்கும் போதும் அது சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் அதை தேடி தேடி கத்துக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் விண்வெளியில நடக்கும்போது பூமிக்கு அதனால ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை இந்த டஸ்ட் ஸ்டோம் வரலாம், அவ்வளவுதான். மற்றபடி பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. அறிவியல் சார்ந்த விஷயங்களை பார்த்தாச்சு. இப்போ ஜோதிடத்தின் வாயிலா என்ன சொல்ல வராங்க? இந்த 6 கிரக சேர்க்கை ஒரே நேர்கோட்டுல வரும்போது என்னென்ன ஜோதிடங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த 6 கிரக சேர்க்கையிலையும் பிறக்கிற குழந்தைங்களை யோக ஜாதகக்காரங்க அப்படின்னே சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? பொதுவா ஒரு ஜாதகத்துல ஒரு முக்கியமான லக்னத்துல 1 இல்ல 2 கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தாலே அந்த ராசிக்காரங்க யோக ராசிக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 6 கிரகங்கள் வந்துட்டு ஒரே நிலைமையில உச்சம் பெறுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மிளறுவாங்க அப்படின்னே இந்த ஜாதகக்காரங்கள்ல ஜோசியர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணைந்திருங்கள் ஆதனுடன். வணக்கம்.